தமிழகம் மற்றும் ஆந்திர போலீசாரால் சுடப்பட்ட பயங்கரவாதி பன்னா இஸ்மாயிலின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்வானியை கொலை செய்ய முயற்சி, ஆடிட்டர் ரமேஷ் கொலை உள்ளிட்ட பல்வேறு கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகளில் ஒருவனான போலீஸ் பக்ரூதீனை சென்னையில் போலீசார் கைது செய்தனர். அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் ஆந்திர மாநிலம் புத்தூரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதி பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலாக் மாலிக் ஆகியோரை போலீசார் சனிக்கிழமை அன்று கைது செய்தனர். அப்போது குற்றவாளிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பன்னா இஸ்மாயில் வயிற்றில் குண்டு பாய்ந்து படுகாயமடைந்தான். இதையடுத்து போலீசார் இஸ்மாயிலை புத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குண்டை அகற்ற தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. பன்னா இஸ்மாயிலின் வயிற்றில் உள்ள குண்டை அகற்றினால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மருத்துவ குழுவினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அரசு பொது மருத்துவமனையில் பயங்கரவாதி பன்னா இஸ்மாயில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயங்கரவாதி போலீஸ் பக்ரூதீனுக்கு வேலூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சிவக்குமார் வரும் 11ஆம் தேதி வரை சிபிசிஐடி காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். புத்தூரில் பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் லட்சுமணன் சென்னை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல்வேறு முக்கிய கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகளில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் போலீஸ் பிடியில் சிக்கியுள்ளதால் பல்வேறு சதித்திட்டங்கள் அம்பலத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.